வணக்கம் நண்பர்களே, இது நமச்சிவாய ஜோதிடம். குரு பயிற்சி 1/6/2026 காலை 9 மணிக்கு நடக்கக்கூடிய குரு பயிற்சி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அறிமுகம்னு சொல்லி. ஸோ இந்த குரு பயிற்சி 12 ராசிகளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த காணொலியில் பார்க்கலாம். முதல் ராசி மேசம். மேச ராசிக்கு 9, 12 கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் போய் உச்சமாக போகிறார். அப்போ 4ஆம் இடம் சுகஸ்தானம். சிறு தொழிலுக்கு 4ஆம் இடமும் ஒரு முக்கிய காரணகர்த்தா வகிக்கிறதுங்கிறத உண்மை. அப்போ 4ஆம் இடம் வண்டி வாகன யோகங்கள் உண்டு, மனை யோகங்கள் உண்டு. சொந்த வீடு இல்லை, சொந்த வீடு கட்டுறதுக்கான முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். சொந்த வீடு கட்ட முடியுமா? கண்டிப்பாக சொந்த வீடு நீங்கள் கட்டுவீங்க. சொந்த வீடு வாங்கும் அமைப்பும் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா ஏற்கனவே விரய சனி, ஏதாவது விரயம் பண்ணணும், அது சுபவிரயமாக இருக்கும். 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால வண்டி வாகன யோக வீடு கிடைக்கும். 8ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் போகிற மாதிரி இருந்தால் போகலாம். இல்லை தீராத நோயினால் அவதிப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னா அந்த 8ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால மருத்துவ சிகிச்சையில் நம்ம கொஞ்சம் ரெக்கவர் ஆகி வருவோம். இதெல்லாம் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நடக்கும். ஸோ வெளிநாடு, வெளியூர் பயணம் போகலாம், வெளிநாடு போகலான்ட்டு இருக்க ஒரு டூரிஸ்டாக, ஏன்னா சுகஸ்தானத்தில் குரு இருக்குன்னா நம்ம சந்தோஷத்துக்காக போகக்கூடிய டூரிஸ்ட்டாக அதில் கணக்கில் வச்சுக்கலாம். போயிட்டு வருவீங்க, வெளிநாடு யோகம் கிடைக்கும், வெளிநாடு போய் சுற்றுலா பயணம் போயிட்டு வருவீங்க. அந்த அளவுக்கு வசதி வாய்ப்பு இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலமாவது ஒரு சுற்றுலா மாதிரி போயிட்டு வருவீங்க. ஸோ நம்ம தகுதியை பொறுத்து அது மாறும், ஜாதகத்தை வலிமையை பொறுத்து அது மாறிக்கிட்டே வரும். 8ஆம் இடத்தை பார்க்குறாரு குரு. ஸோ நல்ல இடத்துக்கு போக போகிறீங்க. நல்ல ஒரு திடீர் அதிர்ஷ்டம், இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஏற்கனவே பிரச்சனை போயிட்டே இருக்குதுங்க, கேஸு வம்பு வழக்கு ஏதோ ஒன்று, அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும். 12ஆம் இடம் சொல்லக்கூடிய அவருடைய சொந்த வீட்டையே பார்க்க போகிறார். தேசத்தில் 12ஆம் வீடு மீனம். அங்கே ஆல்ரெடி சனி, பெரிய சனியை குரு பார்க்குற யோகம். தொழில் நல்லா இருக்கும். லாபாதிபதியை, தொழில் ஸ்தானாதிபதியை குரு பார்க்குற யோகம். தொழிலாக ஒரு லாபம் கண்டிப்பாக கிடைக்கும், விரையும் ஆகும். பட் இருந்தாலும் வரவு செலவு இருந்தால் ஒரு மனிதன் எப்படியும் தன்னை சமநிலைப்படுத்தி கொள்வார் இல்லைங்களா? அந்த மாதிரி அமைப்புக்குள்ள இப்போ இந்த குரு பயிற்சி மேச ராசிக்கு போது கண்டிப்பாக இந்த மேச ராசிக்கு இந்த குரு பயிற்சி நிச்சயமாக ஒரு நல்ல யோகத்தை தரும். அதனால இனியளவும் உங்களுக்கு சந்தேகம் வேணாம். சுகஸ்தானம், அம்மாவுக்கு நம்ம கொடுக்குற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தாலும், சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அது தீரும். அம்மாவுக்கு ஆரோக்கியம் சரியில்லை, மெடிசன் சாப்பிட்டுக்கிறாங்க, ஏதாவது ரெக்கவர் ஆவாங்களா? கண்டிப்பாக ரெக்கவர் ஆவாங்க, நல்லாவே இருப்பாங்க, அவங்க நல்லா பார்த்துக்குவாங்க. இதில் எந்த ஒரு சந்தேகம் நமக்கு தேவையில்லை. ஸோ குரு சுகஸ்தானத்தை போய் உச்சமடைகிறது கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ ஒரு 8ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் உங்களுடைய 12ஆம் இடத்தையும் பார்க்கறது ஒரு யோகம் தான். 12ஆம் இடத்துல கூடிய சனி உங்கள் 11ஆம் அதிபதி. ஒரு தொழிலால் ஒரு லாபத்தை கண்டிப்பாக சனி கொடுப்பார். சனி கொடுக்கக்கூடிய இடத்துல வந்துட்டாரு, குரு பார்க்குறாரு. சனி விரைய சனியாக இருந்தாலும் லாபம் ஒரு சுப விரயத்தை நம்ம செய்வோம். நகை பொருளாதாரத்தில் மேன்மை அடைவோம். அதே சமயத்தில் வண்டி வாகனம் கண்டிப்பாக வாங்குவோம், வீடு கட்டுவோம். வீடு கட்ட முயற்சியில் இருந்தால் கண்டிப்பாக வீடு அமைஞ்சிடும், இல்லை சந்தேகம் வேண்டாம். சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த 2026 ஜூன் மாதம் நடக்கக்கூடிய குரு பயிற்சி மேச ராசிக்கு கண்டிப்பாக அற்புதமான குரு பயிற்சியாகவே இருக்கும். நன்றி நண்பர்களே, இது நமச்சிவாய ஜோதிடம். வாழ்க வளமுடன். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ எனக்கு மேலும் மேலும் ஒரு நல்ல ஆதரவு கொடுங்க. எந்த கேள்வியாக இருந்தாலும் தாராளமாக என்னுடைய மெசேஜில் நீங்கள் தாராளமாக கேளுங்க, கண்டிப்பாக நான் பதில் சொல்கிறேன். நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு முறை வாழ்க வளமுடன்.